அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்கா சென்றார். அங்கு பேசிய அவர், இந்தியா அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கும் நாடாக இருக்குமானால் இங்கு இட ஒதுக்கீட்டை நிறுத்துவது குறித்து காங்கிரஸ் கட்சி யோசிக்கும் என்றும் 90% மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாமல் இருக்கும் நாட்டில் இருப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை என்றும் தெரிவித்தார். ராகுல் காந்தியின் இந்த கருத்திற்கு இந்தியாவில் உள்ள பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் கடும் ஆட்சேபனை தெரிவித்தன. இதனையடுத்து இட ஒதுக்கீட்டை ராகுல் காந்தி ஒழிக்க பார்க்கிறார் என்று பாஜக குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவருக்கு 11 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என்று ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியின் எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாட் பேசியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய சஞ்சய் கேக்வாட், மகாராஷ்டிராவிலும் நாட்டிலும் இட ஒதுக்கீடு கோரிக்கைகள் அதிகரித்து வரும் நிலையில் ராகுல் காந்தி நாட்டில் இட ஒதுக்கீட்டை நிறுத்த வேண்டும் என்று பேசியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பொய்யான தகவல்களை பேசிய ராகுல் காந்தி இப்போது இட ஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அவரது உண்மையான முகத்தை காட்டிவிட்டார் என்று தெரிவித்துள்ளார். அவசரப்பட்டு ராகுலோட நாக்க அறுத்துறாதீங்கய்யா, அப்புறம் நாட்டுல காமெடி பண்றதுக்கு ஜோக்கர் இல்லாம ஆயிரும். நன்றி.